101 ஓனர் இருக்கீங்களா லைன்ல? சொல்லுங்க 102 ரஹ்மான், என்னாச்சு? ஓனர், ஒரு வண்டி மண்டே காய விட்டுக்கு இருக்கு, என்ன பண்றேன்னே புரியல. அப்படியா? சொல்லுங்க, இந்த நான் வரேன், என்னன்னு வரேன். ஓ, இந்த வண்டியை தான் சொல்றியா? இந்த கஸ்டமர் விட்டுட்டு போன வண்டி தானே. இந்த குட்டி RX பத்தி சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுடா, உனக்கு என்னடா பிரச்சனை இந்த வண்டியில? ஆமா, இந்த வண்டியில மேக்னெட் காயிலையும் காணும், சீடியும் காணும். கஸ்டமர் கரண்ட் வரலன்னு விட்டு போயிட்டாரு. இந்த ஒத்த காயில வச்சு எப்படி கரண்ட் எடுப்பேன் நானு? இந்த ஒத்த காயில தான் விஷயமே இருக்கு. இந்த சிங்கிள் பவர் காயில் தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட மொத்த எல்லா காயில் சிஸ்டமுமே பவர் காயில், இக்னிஷன் காயிலுக்குள்ளதான் ஸ்டார்டிங் காயிலுமே இருக்கு. இது மொத்தத்துல சொல்லணும்னா இது ஒரு இக்னைட்டர் யூனிட். இந்த இக்னைட்டர் யூனிட் டைப்லாம் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 ஸ்ட்ரோக் வண்டியில தான் வரும். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50cc 2 ஸ்ட்ரோக் வண்டி, கிட்ஸுக்காண்டி யூஸ் பண்ணது. நம்ம பழைய டைப் மாடல் சன்னி வண்டி எல்லாம் பாத்திருப்பியான்னு தெரியல. அந்த வண்டியில எல்லாம் இந்த மாதிரிதான் பிக்கப் காயில்லாம் வராது. வெறும் ஸ்டார்டிங் காயில், பவர் காயில் மட்டும்தான் இருக்கும். நம்ம மேக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோ, மேக்ஸ் ஹண்ட்ரட்ல பிக்கப் காயில் வருது, அதுல வெறும் ஸ்டார்டிங் காயில், பவர் காயில். ஓ, இந்த வண்டியில என்னன்னா இதெல்லாம் இம்போர்ட்டட் பைக்ன்றனா என்னன்னா அந்த ஸ்டார்டிங் காயில நமக்கு இந்த பவர் காயிலுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. சோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பவர் காயிலுக்குள்ளேயே எல்லாமே வந்துரும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட் டைமிங்லாம் வந்துரும். பிஸ்டன் டாப்ல வரப்ப இந்த 2 மேக்னெட் பீஸ் வருது பாத்தியா, இந்த 2 மேக்னெட் பீஸ்ல நமக்கு டைமிங் வந்து ஃபயரிங் ஆயிரும். இவ்வளவுதான் இந்த சிம்பிள். சரியா? இந்த சிங்கிள் வயர் பவர் காயில மாட்டிருக்க வயர் பாத்தீங்கன்னா வண்டி கட் ஆஃப்க்கு தான். அந்த கஸ்டமரை வர சொல்லு, என்னன்னு நம்ம விவரமா சொல்லி டைம் கேட்டுருவோம். சரியா? ஓகே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, வண்டி என்ன ப்ரோ ஆச்சு? உங்க வண்டியை தான் பார்த்தோம். உங்க வண்டியில அந்த ஒரே ஒரு காயில் தான், அந்த இக்னைட்டர் காயில் தான் போச்சு. ஸோ அந்த காயில் ஆர்டர் பண்ணி வரணும். எப்படியும் ஒரு 2-3 நாளா டைம் வேணும். டைம் கொடுத்துருங்க, வண்டியை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அது வரைக்கும் தம்பி ஒரு 2 நாள் சைக்கிள் இருந்துச்சா அதை வச்சு ஓட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ப்ரோ ப்ரோ, அவ்வளோதான் வெயிட் பண்ண முடியாது ப்ரோ. நானா அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ரோ, என் பையனுக்கு ப்ரோ. வீட்டை சேட்டை தாங்க முடியாது ப்ரோ. என்னது குழந்தைக்கு குழந்தையா? அம்மா ப்ரோ, பஸ் ஸ்டாண்ட் படிக்கிறான். தம்பி, நீங்க 2K கிட்ஸாப்பா? நீங்க கேக்குறத பார்த்தா நீங்க 90s கிட்ஸ் தானே?